நம்ம செய்ய போகிற பாஸ்தாவுக்கு முட்டை தேவையில்லை, சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் எதுவுமே தேவையில்லை. 10 ரூபாய் செலவில் குழந்தைங்களுக்கு செம்மையான ஒரு டேஸ்ட்டான ஒரு பாஸ்தா வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். நம்ம எடுத்துருக்க பாஸ்தா வந்து 100 கிராம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மசாலா சேர்க்கணும். அப்போ தான் அது வந்து மசாலா வந்து அந்த பாஸ்தாவில் ஒட்டும், கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பாஸ்தாவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து 100 கிராம். ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து பாஸ்தாவை வந்து அதில் போட்டோம்னா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். சுவைக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கல்லுப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டு வேக வச்சாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் ஆயில் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வரும். வேக வைக்கையில் நீங்கள் வந்து ஆயில் சேர்த்து வேக வைங்க. இதுக்கு வந்து மசாலா வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 1 தக்காளி பழம், 4 சின்ன சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதித்து வேகணும். இது ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து பக்குவமாயிருச்சு. இதை வந்து இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்ததுக்கப்புறம் இது மேலே வந்து பச்சை தண்ணியை சேர்த்து நம்ம இதை வந்து அலசி விடணும். அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு ரெடியாகும். பாஸ்தாவை வேக வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் காஞ்சதுமே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த 1 தக்காளி பழம், 5 பல்லு பூண்டை மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இதில் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுவைக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். காரத்துக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வதக்க சுவை வந்து அதிகமாக தான் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் சேர்க்கணும். மசாலா வந்து இந்த மாதிரி வதங்கணும். இதில் வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது, அப்புறம் பாஸ்தாவில் வந்து ஒட்டாமல் போயிடும். இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வரணும். இதுக்கு வேறு எந்த வெஜிடபிளுமே நம்ம வந்து சேர்க்கலை. இந்த வெங்காயம் தக்காளி தான் பாருங்கள் நல்லா கிரேவியாக இருக்குது. நம்ம வந்து தக்காளியை வந்து அரைச்சி ஊற்றுனதுனால அந்த கிரேவி டெக்ஸ்சருக்கு இருக்குது. வேக வச்சுருக்க பாஸ்தாவை நம்ம இதில் சேர்க்கணும். இதில் மறுபடியும் சொல்கிறேங்க, தண்ணி சேர்த்துற வேணாம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பாஸ்தாவுமே நம்ம வந்து வேக வச்சது தான். அதனால கேஸை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது கலந்து விடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம்தான் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பரான பாஸ்தா. நம்ம ரொம்ப ஈஸியாகவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சே டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிட்டோம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் கட்டி கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம். காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு. இந்த பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.